இன்று நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து நாம் தியானிக்க போகிறோம். 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உனக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு என்ன செய், நீங்கள் போய் அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்ட சூழலில் இருக்குது, அதை நீ என்ன செய்யணும், நீ அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்திலே கர்த்தர் அற்புதங்களை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கரத்துல அற்புதம் இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, நாங்களாம் ஜெபம் பண்ணா எப்படி பாஸ்டர் ஆண்டவர் கேட்பாரு? பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரு, எங்க ஜெபத்துக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பாரா, எங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரா என்று சொல்லி நம்மை குறித்து நாமே என்ன பண்றோம், ஒரு அண்டர் எஸ்டிமேட் போடுறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில கட்டுகளை உங்களுடைய கரத்தை கொண்டே கர்த்தர் அறுத்தெடுக்க போகிறார். ஆமென். உன்னுடைய ஜெபத்தை கொண்டே சில கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கழுதை கட்டப்பட்ட சூழலில் இருக்கிறது. ஆமென். என்னென்ன கட்டுகளில் அது கட்டப்பட்டிருந்தது தெரியுமா? வியாதி என்கிற கட்டில் கட்டப்பட்டிருந்தது. ஆமென். துக்கம் என்கிற கட்டு அதை கட்டி இருந்தது. வேதனை என்கிற கட்டு அதை கட்டியிருந்தது. கடன் பாரம் என்கிற கட்டு அதை கட்டியிருந்தது. பயம் என்கிற கட்டு அதை கட்டி வைத்திருந்தது. இந்த கட்டையெல்லாம் பார்த்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி அனுப்பினார். யார் கர்த்தருடைய சீஷர்? ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து சபையில் அங்கமாயிருக்கிற உங்களை தான் அவர் சீஷர்களாய் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகம் போவதற்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்து சீஷர்களாக்குங்கள் என்று சொன்னார். ஆமென். நீங்களும் நானும் ஜெபிப்போமேயானால், நீங்கள் போய் யார் மேல் கைகளை வைத்தாலும், யாரிடத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தை சொன்னாலும் கர்த்தர் அவருடைய கட்டுகளை நிச்சயம் அவிழ்த்து விடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ற வரைக்கும் தான் பிரச்சனை, பேசுற வரைக்கும் தான் பிரச்சனை. ஆனா ஆரம்பிச்சுட்டா உன் கூட இருந்து கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல ஆண்டவரை கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான அற்புதங்களின் தெய்வத்தை நாம் சொந்த இரட்சகராய் வைத்திருக்கிறோம். உலகத்தை அண்ட சராச்சரங்களையும் தம்முடைய வார்த்தையால் உண்டாக்கின தெய்வத்தையே நமக்கு சொந்தமாய் நாம் வைத்திருக்கிறோம். நாம் எதற்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள் என்று சொன்னார். அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஆமென். அவிழ்க்கிறது யாருடைய வேலை? சொல்லுங்களேன். நானே பேசிட்டு இருந்தா எனக்கு போர் அடிக்கு, நீங்களும் பேசுங்க. அவிழ்க்கிறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. நீ போய் அதை அவிழ்க்க வேண்டும். எப்படி அவிழ்க்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தையின்படி போய் செய்ய வேண்டும். ஆமென். துணிஞ்சி போவதல்ல, நாமாய் போய் முடிவெடுப்பதல்ல. அதில் கட்டில் இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். அங்கே யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்பான்னு தெரியும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் நீங்க என்ன பண்ணுங்க, அதை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னால், யாராவது கேட்டால் இது யாருக்கு வேண்டுமாம்? ஆண்டவருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உன் வீட்டில் உன் பிள்ளை சொல்ற பேச்சு கேட்கறது இல்லையா? அடங்காத பிள்ளையா இருக்கிறானா, அவனை முதலாவது கட்ட அவிழ்க்கிறதுக்கு ஜெபம் பண்ணிட்டு அவனை கொண்டு வர வேண்டிய இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க உங்க பிள்ளையோட ரட்சிப்புக்காக? ஆமென் சொல்லுங்க பார்க்குறோம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப வாளா இருக்கும்போது எங்கள் அப்பா என் தலைமையில கழிச்சு ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. இப்பயாவது சந்திங்க, இப்பயாவது சந்திங்க, இப்பயாவது இவன் மனசு மாறுவான், இப்பயாவது இவன் திருந்துவான் அப்படின்னு. அந்த ஜெபம் எல்லாமே என்னவோ தெரியல, கர்த்தர் கேட்டு என்னை இப்படி மாற்றி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு.
நீங்கள் புலம்புகிற புலம்பலுக்கு ஒரு பலன் உண்டு. நீங்கள் படுகிற வேதனைக்கு ஒரு பலன் உண்டு. இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கேட்கிறீர்களோ அத்தனை காரியத்தையும் பரலோகத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். காரணம் என்ன? நாம் இயேசு என்கிற நாமத்தை உபயோகிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கிறோமே ஆனால் நிச்சயம் நீ விடுதலை அனுபவிப்பாய், நிச்சயம் சுகத்தை அனுபவிப்பாய், நிச்சயம் நீ ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாய். நிச்சயம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை கனப்படுத்துவார், உன்னை வாழ வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசு என்று சொல்லிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய பெயருக்கு அதிகமான வல்லமை உண்டு. சொல்லி அனுப்பியனுடைய வார்த்தையின்படி இப்பொழுது சீஷர்கள் புறப்பட்டு போறாங்க. என்ன செய்யறாங்க? அதை கட்டவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நிற்கிறவர்கள் சிலர், என்ன நடக்குது? நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன? நல்லா கவனிங்க. எல்லா இடத்துலையுமே விடுதலையை குறித்து பேசும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக சொல்லுவாங்க, நீ இனிமேல் சர்ச்சுக்கு போகக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் சர்ச்சுக்கு போற? எதுக்கு சர்ச்சுக்கு போற? நாங்களாம் சர்ச்சுக்கா போகிறோம்? ஏன் நாங்களாம் நல்லா இல்லையா? எதுக்கு இயேசுன்னு அங்கே ஓடுற? ஏன் அங்கே போய் உக்காடுற? இங்கே நான் பிள்ளைங்களை பார்க்க மாட்டியா? குடும்பத்தை பார்க்க மாட்டியா? ஊழியம் ஏன் ஓடுற? சிலர் தேவையற்ற காரியங்களை பேசுவதற்கு ஆட்கள் அங்கே உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இயேசு காலத்திலையும் உண்டு, இந்த காலத்திலையும் உண்டு. சுவிசேஷம் சொல்லும்படி ஏதாவது கிராமத்திற்குள் போவோமே ஆனால் எங்களுக்கு இயேசுலாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வருவான். யாரு? எங்களுக்கு இயேசு வேண்டாம், இந்த இயேசுநாதர் ஃபாரின் தெய்வம், இந்த தெய்வம் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிட்டு இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்குகிற ஜனங்கள் அதிகம். ஆனால் இந்த இயேசுவோடு பழகினவர்களுக்கும் இந்த இயேசுவை ருசித்தவர்களுக்கு தான் அவருடைய அற்புத சுகமும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதும் நமக்கு தெரியும். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நெருங்கும் பொழுதுதான் அவர் யார் என்பது நமக்கு தெரியும். அவரோடு கூட பழகும் போதுதான் அவர் யார் என்பது நமக்கு தெரியும். அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போதுதான் ஏதோ வார்த்தையை சொல்லி எங்களை மனதை மாற்ற பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று சொல்லி எங்களை கெடுக்க பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று சொல்லி என்னை நாசப்படுத்த பார்க்குறாங்க. பல பெயர்களை நமக்கு விரோதமாய் ஜனங்கள் சொன்னாலும் கட்டவிழ்க்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் யாரை நம்பி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியின் மேல்தான். ஆமென். உங்களுக்கு தெரிஞ்சவங்க பலவீனத்தில் இருக்கிறாங்களா? தைரியமா போய் கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இதை நான் கடிந்து கொள்ளுகிறேன், சுகமாவாயாக என்று விசுவாசமா சொல்லி பாருங்க பார்க்கலாம். உடனே அவன் எழுந்து நிற்பான். உடனே அற்புதங்கள் நடக்கும். அற்புதத்தை சுகத்தையும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் நேர எங்க கொண்டு வரணும் தெரியுமா? தேவ சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. போகணும். 4 பேருக்கு போய் இயேசுநாதரை பற்றி அவருடைய அன்பை பற்றி சொல்லணும். காலையில் சொன்னேன், அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சாரோ அதை மட்டும் சொல்லுங்க. எதை செஞ்சாரோ, நீங்கள் எதை அனுபவிச்சிங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. உங்களை எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறார்ன்றதை சொல்லுங்க. உங்களை எப்படி கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். எப்படியோ வாழ்ந்த உங்களை இன்றைக்கு நிம்மதியாய் உட்கார வைத்திருக்கிறாரே அதை சொல்லுங்கள். அவர் அழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் சொல்லும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய தேசத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நாங்க மாத்திர கிறிஸ்டியன்ஸா இருந்தா போதும் எங்க தெருவில், நாங்க மாத்திர கிறிஸ்டியன்ஸா இருந்தா போதும் எங்க வீட்டில், நாங்க மாத்திர சபைக்கு போறவங்களா இருந்தா போதும், நாங்க மாத்திர பரலோகம் போனா போதும். அப்படி அல்ல வாழ்க்கை. உங்க வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னு வைங்க. அப்பா, அம்மா, 2 பிள்ளைங்க. சரியா? அப்பா அம்மா எல்லாம் ஓகே. இப்போ பரலோகம் போறீங்க. பரலோகம் போய் அங்க போய் உட்கார்ந்த உடனே உங்க பிள்ளை அங்க வரலன்னு வைங்களேன், உங்களுக்கு பரலோகம் முதல்ல பரலோகமாக இருக்குமாங்க? நீங்கள் எப்படியே கையில் காலில் விழுந்து ஆண்டவரே அப்பா அப்பா அப்பான்னு கத்தி எப்படியே மேலே போயாச்சு. இப்போ பரலோகத்துக்குள்ளே போன உடனே என் பிள்ளை கீழே கதறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது பரலோகமாக இருக்குமா? உங்களோட அப்பா அம்மா கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நரகத்தில் போகும்போது உனக்கு பரலோகமாக இருக்குமா? ஐயோ, என் கூட வர வேண்டிய ஆட்கள், என்னோடு கூட வர வேண்டிய ஆட்கள், ஐயோ நான் சொல்லியிருந்தால் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இருக்கும், நான் ஜெபித்திருந்தால் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இருக்கும், ஆனால் இன்னைக்கு அவங்க என் கண்ணு முன்னாடியே போகிறாங்களே என்கிற வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருப்பாய். என் அன்புக்குரியவர்களே, இது நாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற காலம். ஆமென். கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நல்ல திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசுவை குறித்து பேசுறதுக்கு வெக்கம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இயேசுவை குறித்து பேசுறதுக்கு வெக்கம் வருது.
நாளைக்கு உன்னை குறித்து பரலோகத்தில் பேச இயேசு வெட்கப்படுவாரியா? போகிற இடத்தில், நிற்கிற இடத்தில், பழகிற இடத்தில் இந்த ஆண்டவருடைய அன்பை குறித்து நீங்களும் நானும் பேச வேண்டியது என்பது நம்முடைய பிரமாணம், நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது. ஏதோ யாருக்காகவோ எதுக்காகவோ வாழ்கிற மாதிரி வாழ்வதல்ல, இயேசுவுடைய அன்பை குறித்து சொல்லணும். இங்க யாரோ சொல்ல முடியுமா இயேசு எனக்கு அற்புதமே செய்யல, எனக்கு நன்மையே செய்யலன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருவரும் இல்லை. அத்தனை பேரும், இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்தீங்கன்னா அற்புதம் வாங்காமே உட்காந்துருப்போம், சுகம் பெறாமையா உட்காந்துருப்போம், ஆரோக்கியம் இல்லாமையா உட்காந்துருப்போம், நல்ல செய்தியெல்லாம் வீட்டில் நடக்காமையா வந்து ஆலயத்தில் வந்து உட்காந்துருப்போம். அனுபவிச்சோம்ல. நமக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கிற ஜனத்தை தேடி போக வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. இந்த 1000 ஆத்துமாக்களுக்கு சபை தரிசனத்தோடு இணைய வேண்டும். ஆமென். நமக்கு நல்லவர்கள் வேண்டாம், புண்ணியம் செய்கிறவர்கள் வேண்டாம், நீதிமான்கள் வேண்டாம். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமியில் வெளிப்பட்டார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். எஸ், இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா. இயேசுடைய அன்பு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இருக்கிறது. ஒவ்வொரு மேலும் இயேசு அன்பை வைத்திருக்கிறார். எனவே தான் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போங்கள். யாராவது கேட்பான், யாராவது தடை செய்வான், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல். அவருடைய வார்த்தையை பெற்று நீ ஊழியம் செய்யும் பொழுது ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாய் நீங்களும் நானும் எடுக்க முடியும். ஆமென். பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் சிங்காசனத்தில் பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோடு ஆரவாரத்தோடு மகிமையின் மேகத்தில் இறங்கி வரும் பொழுது ஆண்டவரை சந்திக்கும் பொழுது வெறும் கையா யாரும் போய் பார்க்கக்கூடாது. ஆமென். வெறும் கையா என்ன பண்ணக்கூடாது? போய் பார்க்கக்கூடாது. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு போய் அவர் பாதத்தில் நிறுத்தி சொல்லணும், நீர் கொடுத்த கிருபையின்படி ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாம் போய் இயேசுநாதரை பற்றி சொல்ல போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. நான் வெக்கப்பட மாட்டேன் பிரதர், நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன் இயேசுவை பத்தி. அடுத்த வாரம் இன்னொரு 10 பேரை நான் கூட்டு வரேன்னு சொல்றவங்களா ஒரு கை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை மேன்மைப்படுத்துவார் ஐயா, உன்னை கனப்படுத்துவார். நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கட்டவிழ்க்கப்பட்ட இந்த கழுதையை எங்கே கொண்டு வருகிறார்கள்? வேகமாய் வாசிக்க கேட்போம். 7வது வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். ஒரு நிமிஷம், அதை எங்கே கொண்டு வராங்க? நேரா சொல்லுங்களேன். இயேசுவினிடத்தில் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறார்கள். உன் வீட்டில் அடங்காத கழுதை வீட்டில் கட்டப்பட்டு இருக்குதா? சொல்ற பேச்சு கேட்காம குடிக்கிற கழுதை வீட்டுக்குள்ள இருக்குதா? சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிற கழுதை வீட்டுக்குள்ள இருக்குதா? அதை நீ தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். ஆமென். கொண்டு வந்த உடனே இயேசு என்ன செய்கிறார்? ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிப்பை, சால்வையை, துணியை போடுகிறார்கள். ஆமென். வஸ்திரம் எதற்கு அடையாளம்? ரட்சிப்புக்கு அடையாளம். ஆமென். கூட்டிட்டு வர வரைக்கும் தான் அவங்க வேலை. ஆமென். கூட்டிட்டு வந்து தேவ சமூகத்தில் விடுற வரைக்கும் தான் அவங்க வேலை. விட்டதுக்கு அப்புறம் நீங்க அமைதியா இருக்க வேண்டியதுதான். ரட்சிப்பு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஆமென். பாடுகிற பாடல்களையோ, ஏதோ ஒரு வசனத்திலேயோ, ஏதோ ஒரு மெசேஜ்லேயோ, ஏதோ கடைசி ஜெபத்திலேயோ, ஏதோ ஒரு பகுதியில் அந்த ஆத்மாவை கர்த்தர் சந்திப்பார். ஏதோ ஒரு பகுதியில் கர்த்தர் அந்த ஜனத்தை தொடுவார். அவருடைய இருதயம் மாற்றப்படும். அவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பார்கள், கர்த்தரோடு நிற்பார்கள், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுவார்கள். ஆமென். இவ்வளவு நாள் குடிக்கு வைராக்கியம் பாராட்டினவர்கள், இவ்வளவு நாள் ஏதேதோ காரியத்திற்கு, உலகத்தின் காரியத்திற்கு வைராக்கியம் பாராட்டினவர்கள், ரட்சிப்பை பெற்ற பிறகு அவர்களால் இந்த இயேசுவை குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது. ஆமென். உண்மையாய் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவை குறித்து பேசாமல் இருக்க முடியாது ஐயா, முடியவே முடியாது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு ஒரு கடையில் போட்டானா அதுக்கு என்ன மாதிரி விளம்பரம் பண்ணுறோம்? இத்தனைக்கும் காசை கொடுத்து வாங்கி. ஆனால் இந்த ரட்சிப்பு இலவசம். ஆமென். இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். நீ கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கணும், நீ வியாதியில் இருக்கணும், உன் குடும்பத்தில் பிரச்சனையில் இருக்கணும், கண்ணீர் வடிக்கணும் என்பது கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. அது கர்த்தருக்கு விருப்பமும் இல்லை. நீ பூமியில் வாழ்கிற நாட்களில் சந்தோஷமாய் வாழ வேண்டும், மகிமையாய் வாழ வேண்டும், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம்.
அது மாத்திரம்தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு கட்டப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கடன் என்கிற கட்டு வெளியே வர முடியாமல் சிக்கப்பட்டு நிற்கிறோம். வியாதி என்கிற கட்டு கட்டி நிறுத்தி இருக்கிறது. மேற்கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியவில்லை. எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் தோல்வி. ஏதாவது ஒரு நாள் வேலைக்கு போனால் அடுத்து 10 நாள் வேலையை செய்ய முடியவில்லை. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் துவங்கலான்னு சொல்லி பிஸ்னஸை துவங்க போனால் ஏகப்பட்ட தடை. ஒன்று மாற்றி ஒன்று போராட்டம். ஒரு பக்கம் வருமானம் வருகிறது, இன்னொரு பக்கம் வருமானம் அநியாய செலவுகள். தேவையில்லாமல் டாக்டர் ஃபீஸ், தேவையில்லாமல் வட்டி கடன், தேவையில்லாத காரியங்களை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது தேவனுடைய சித்தம் அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கைகளை தட்டி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். உங்களை வாழ வைப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களை கனப்படுத்துவது கர்த்தருக்கு பிரியம். உங்களை மேன்மைப்படுத்துவது கர்த்தருக்கு பிரியம். தேவ சமூகத்தில் வந்த உடனேயே கட்டப்பட்ட சூழ்நிலையில் எங்கோ ஒரு இடத்தில் அனாதையாக இருந்த அந்த கழுதைக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்ல உடுப்பு மேலே போடுறாங்க, வஸ்திரங்களை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? போட்டது யார் தெரியுமா? சுத்தி இருக்கிற ஜனங்கள். யார்? எல்லாரும் அந்த கழுதையை ஒரு காலத்தில் அற்பமாய் பார்த்திருப்பார்கள். இந்த கழுதை கட்டப்பட்ட கழுதை, இது இங்கே நிற்கிறது, மனுஷன் ஒரு ஏறிடாத கழுதை, இது ஒரு தெம்பில்லாத கழுதை, இதை வைத்து ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த கழுதையின் மேல் இப்போ என்ன விழுது? வஸ்திரம் விழுது. ஆமென், அல்லேலூயா. வஸ்திரம் விழுது. நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது சில மீட்டிங்லலாம் இந்த சால்வெல்லாம் போடுவாங்க. அவங்க சர்ச்சு வழக்கம்னு சொல்லி போடுவாங்க. அதெல்லாம் போடும்போது நான் யோசிப்பேன், கழுதைக்கு வந்த வாழ்வை பாடுறா அப்படின்னு. நான் நானே சொல்லிப்பேன், கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார். ஒன்று மாற்றி ஒன்று. வாலிபர் சார்பாக இவர்கள் சால்வை போடுவாங்க, பெரியவர்கள் சார்பாக மாற்றி மாற்றி விழும். அப்போ யோசிப்பேன், இந்த கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார். இயேசுவை சுமக்கிற பொழுது கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென். இந்த வஸ்திரம் மேலே விழுந்த பிறகு இயேசுவை என்ன பண்ணுறாங்க? அதில் ஏற்றுகிறார்கள். ஆமென். இயேசு உன்மேல் ஏறி வருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அது வரைக்கும் அற்பமாகவே இருந்த அந்த கழுதை, எதிர்காலத்தை குறித்து ஒன்றுமே தெரியாத கழுதை, இப்ப இயேசுவை ஏற்றின உடனேயே அதோடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை சுமக்கிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் கஷ்டத்தில் இருந்தேங்க. இந்த என்னைக்கு இந்த தேவ சமூகத்துக்கு வந்தேனோ அன்னைக்கு எனக்கு நிம்மதின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் அளவில்லாத சந்தோஷம் உண்டு. ஆமென். அவருடைய சமூகத்தில் அளவில்லாத பேரின்பம் உண்டு. அவருடைய சமூகத்தில் கர்த்தர் நிம்மதியை வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், நிலையான பொருளை வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார், கனத்தை வைத்திருக்கிறார். ஐயா, அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது ரட்சிப்பை கொடுக்கிறவர் பெற்றுக்கொண்ட உடனேயே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த கழுதை என்ன செய்து? இப்போ நல்லா சொல்லுங்களேன், அடுத்த வசனம் வாசி கேட்போம். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இப்போ வஸ்திரம் மேல போட்டது ஒண்ணு, இப்போ வஸ்திரங்கள் எல்லாம் கீழே உன்னை கனப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கணம் எங்கே இருந்து வருகிறது? இயேசுவினிடத்தில் இருந்து இந்த கழுதைக்கு வருகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நான் படிச்ச படிப்பு என்னன்னு தெரியுமா பிரதர், சிஸ்டர்? எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா பிரதர்? எங்க ஊர் எந்த ஊருன்னு தெரியுமா பிரதர்? எங்க சொந்தக்காரெல்லாம் யாருன்னு தெரியுமா சிஸ்டர்? இப்படி பேசிட்டு வர கணம் கிடையாது. நீ எப்போ தேவ சமூகத்தில் கர்த்தரை சார்ந்து வந்து நிற்கிறாயோ, உனக்கு வருகிற எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கே இருந்து வருகிறது? இயேசுவின் வழியாக வருகிறது. ஆமென். உன் வீட்டுக்கு வர எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி வருகிறது? இயேசுவின் வழியாக வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி, உன் வீட்டுக்குள் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் மூலமாக தான் உனக்கு வர வேண்டும். ஆமென். நான் சம்பாதித்து வாங்கினது, நான் உழைத்து வாங்கினது, நான் அதை பண்ணி வாங்கினது, நான் இதை பண்ணி வாங்கினது, அதுல சந்தோஷமே இருக்காது. இயேசுவை நம்பி வாழ்ந்து பார். அவர் கொடுக்கிற சின்ன பொருளா இருந்தாலும் அளவில்லாத ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏசு அப்பா கொடுத்தார் எனக்கு இது, ஏசு அப்பா செஞ்சார் இது எனக்கு, அவர் தான் எனக்கு இதை கொடுத்தார். யாரும் செய்ய முடியாது.
ஏன்னா நீ கஷ்டப்படுற நேரத்தில், நீ கட்டப்பட்டிருந்த நேரத்தில் உன்னை விடுதலையாக்க அங்கே யாரும் உன் சொந்தக்காரன் வரல, உன்னை மேய்ச்சவன் வரல, உன்னை நடத்தினவன் வரல, உன்னை பெத்தெடுத்தவங்க அங்கே யாருமே கிடையாது. நீ ஒரு அனாதை போல ரோட்டில் உட்கார்ந்துருந்த, சாப்பாடு வைக்கவும் வழி இல்லாத சூழல் உட்கார்ந்து கொண்டிருந்தாய். அப்படி இருந்த உன்னை கர்த்தர் கொண்டு வந்து அனாதையாய், கேவலமாய், பாவத்திலும் சாபத்திலும் இருந்த உன்னை கர்த்தர் உனக்கு வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே. அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்து உன்னை கர்த்தரே ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரே. அவருடைய புண்ணியங்களை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கஷ்டப்படும் போது உன் சொந்தக்காரன் ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டான் உன்னை. ஆமென். நன்றாய் கவனியுங்கள். அவர் பார்த்துக்குவாரு, மாமா பார்த்துக்குவாரு, சித்தப்பா பார்த்துக்குவாரு, ஒரு ரூபாயை பார்க்க மாட்டான். பார்த்துட்டான்னா நாளைக்கு சொல்லி காமிப்பாயா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஊருப்பட்ட நன்மையை செஞ்சாலும் ஒரு நாளும் சொல்லி காட்டாத ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் மாத்திரம் தான். ஊருப்பட்ட நம்பிக்கை எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், எல்லா கணத்தையும் கொடுப்பார், அவருக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன தெரியுமா செய்வார்? என் பிள்ளை வாழ்ந்திருக்கட்டும், என் பிள்ளை வாழ்ந்திருக்கட்டும், இனிமேல் சுகமாய் இருக்கட்டும், கண்ணீர் இல்லாமல் இருக்கட்டும், வேதனை இல்லாமல் இருக்கட்டும், துக்கம் இல்லாமல் இருக்கட்டும். எத்தனை நாட்களையா கண்ணீர்? எத்தனை நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர்? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய், சூழ்நிலைகள் எல்லாம் இழந்து போய், இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி தானே வந்திருக்கிற, ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்ய மாட்டாருன்னு சொல்லி தானே வந்திருக்கிற. இயேசு உன்னை சந்திக்கும்படி அவர் உன் அருகே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உன்னை சந்திக்கும்படி அவர் உன் அருகே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாடலாமா? எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாட்டு? தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயரா, அன்பே அருளே அவரின் மொழியா, இருளை போக்கும் மொழியா, இருளை போக்கும் மொழியா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட
தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தேடி வந்தவர் ஐயா, தேடி வந்தவர். இருளில் இருக்கிற எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கும்படி அவர் உன்னை தேடி வந்தார். இன்றைக்கு நீங்கள் போய் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், உன்னை ரட்சித்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். வேலை ஸ்தலத்தில் சொல்ல வேண்டும், படிக்கிற இடத்தில் சொல்ல வேண்டும், பக்கத்தில் சொல்ல வேண்டும், உனக்கு அறிமுகமானவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமை, நம்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. மதத்தை மாற்ற சொல்லவில்லை, மனதை மாற்ற மாத்திரம் சொல்லுகிறேன். நீ மதம் மாற வேண்டாம், ஆனால் உன் மனம் மாறினால் போதும். ஆமென். என்ன நடக்குது? இந்த கழுதை இயேசுவை சுமந்து நடக்கும் பொழுது முதலாவது வஸ்திரங்களை எல்லாம் போடுறாங்க. நீ கனப்படுத்தப்படுவாய். எப்பொழுது இயேசுவை நீ சுமக்கிறாயோ, எப்பொழுது இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிறாயோ, நீ கனப்படுத்தப்படுவாய். எந்தெந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்தாயோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் வேதனை அனுபவித்தாயோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜனங்களால் நெருக்கப்பட்டாயோ, ஒடுக்கப்பட்டாயோ, தள்ளப்பட்டாயோ, அந்த இடத்தில் நீ கனப்படுத்தப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்கிட்ட இருக்கிற இல்லாமையை குறித்து பேசி உன்னை அவமானப்படுத்தலாம், உன்கிட்ட இருக்கிற குறைவுகளை பேசி உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம். எந்த காலத்திலேயோ நீ செய்த ஒரு தப்பை இன்றும் பேசி 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 உன்னை காயப்படுத்தலாம். யார் யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ இன்றைக்கு சொல்லுகிறேன், நாளை காலையில் சூரியன் உதயமாகும் போது நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் பெயருக்கு மேலே கர்த்தர் கிருபை என்று எழுதி வைப்பார். அதை எழுதி வைத்தாரேயானால் நாளை காலை துவங்கும் பொழுது உனக்கு நன்மை உன்னை தேடி வரும், விடுதலை உன்னை தேடி வரும், சமாதானம் உன்னை தேடி வரும், அற்புதம் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த இயேசுவை உன் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பல நாளா கிறிஸ்தவனா இருக்காங்க, ஆனா இன்னும் இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்காத அநேகர் உண்டு. இன்னும் இயேசுவுக்கு இடம் கொடுக்காத அநேகர் உண்டு. உலகத்திற்கு இடம் கொடுத்து வைத்திருப்பார்கள், உலக ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்து வைத்திருப்பார்கள், ஆனால் இன்னும் இயேசுவுக்கு இடம் கொடுக்காத அநேகர் உண்டு. இன்றைக்கே நாம் மனம் திரும்புவோம், கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கனப்படுத்தப்படுவாய். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? வாசிக்க கேட்போம். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஹல்லேலூயா. வேறு சிலர் என்ன போட்டாங்களா? சொல்லுங்களேன். கனம் உனக்கு வரும். அடுத்தது ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் உன் காலுக்கு கீழே கொண்டு வந்து போடுவார்கள். ஆமென். ஆசீர்வாதம் வரும் உன் வீட்டுக்குள்ள. நன்றாய் கவனியுங்கள். இந்த கழுதை என்றைக்காவது மேலே பெரிய மரத்தில் இருக்கிற கிளைகளை பார்த்து அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஒரு வேளை யோசித்து இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், இதெல்லாம் எவ்வளோ நல்ல இலையா இருக்கு, இதெல்லாம் யார் சாப்பிடுவா? கழுத்து நீண்டு இருக்கிறவன் ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவான். ஆனால் நான் இந்த பூமியில் இருக்கிறத மட்டும்தான் இதையே தான் சாப்பிட்டு அலையணும். எங்கள் மக்கள்லாம் அது கிடைக்குமா? அதெல்லாம் எட்டாத கடிக்கு ஏப்பம் விட்டது போல், கிடைக்காத வேலையை அண்ணாந்து பார்த்தது போல், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா 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 நடக்குமான்னு பெருமூச்சு விட்டுட்டு இருந்த இந்த கழுதைக்கு இயேசு மேலே வந்த உடனே அந்த எட்டாத இலை இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னொருத்தனை வச்சு கீழே கொண்டு வரார். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ள வருயா. துளிர் விட்டுக்கிற ஆசீர்வாதங்கள் உன் வீட்டுக்குள்ள வரும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ உழைக்கிற உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு சம்பாதியத்தையும் கர்த்தரே ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தரே ஆசீர்வதிப்பார். அவருடைய கரமுனை ஆசீர்வதிக்க துவங்கும். ஒரே ஒரு காரணம், அந்த இயேசு மேலே இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவை மேலே சுமந்து நீ வழியில் நடக்கும் பொழுது வஸ்திரம் கனம் வந்து உன்னை சேரும். அடுத்தது உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வழியிலே கொண்டு வந்து போடுவார். ஆமென். உனக்கு உன்னுடைய வாழ்க்கை ஜீவியத்தில் நடந்து வரும் பொழுது உன்னுடைய தேவைகள் அநேகம் உண்டு.
வாழ்க்கையில் நடந்து வரும்போது என்ன வரும்? நிறைய தேவைகள் வரும். எல்லா தேவைகளுக்கும் என்ன செய்வோன்னு தெரியல, பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவோன்னு தெரியல, எப்படி சமாளிப்போன்னு தெரியல, எங்கே போவோன்னு தெரியல, என் வாழ்க்கை என்னவா ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் வழியிலே எல்லாவற்றையும் கொண்டு வந்து போடுவார். ஆமென். அது உலகத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் உன் காலுக்கு கீழே கொண்டு வந்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இந்த கழுதை கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கு. ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த கிளைகளை கொண்டு வந்து போட்ட பிறகு எந்த கிளையிலும் கழுதை வாய் வைத்ததாய் வசனம் சொல்லவே இல்லை. ஆமென். எந்த கிளையில் அது வாய் வைக்கவே கிடையாது. அதனுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று, என்ன தெரியுமா? கர்த்தரை மாத்திரம் சுமப்பது. ஆசீர்வாதம் வரும் வரை சபைக்குள்ள வந்து உட்காந்து எனக்கு விடுதலை வேணும், பிசாசு கட்டத்தில் விடுதலை வேணும், சரீரத்தில் சுகம் வேணும், எனக்கு வந்து எல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து எல்லாம் வீடு கட்டி முடிக்கணும், அப்படி இப்படின்னு பல தேவைகளை அடிச்சு விட்டு ஜெபம் பண்ணுறது. கர்த்தர் பார்ப்பாரு, ஐயோ என் பிள்ளை இவ்வளோ கேட்குது, எவ்வாச கூட்டத்துக்கு சரியாக வருது, எல்லா கூட்டத்துக்கும் சரியாக வருது, தரிசனத்தில் இணைஞ்சு நிற்குது, என் பிள்ளைக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு வீடு ஒன்று அழகாக கட்டி கொடுக்கலாம். வீடை சொல்லுங்களேன், கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் தேவைகள் எல்லாம் சந்திச்சு அந்த வீடெல்லாம் அழகு பார்த்து நீ விரும்புகிற மாதிரியே கட்டி கொடுத்து, நீ ஆசைப்படுற மாதிரியே கட்டி கொடுத்து உன்னை அதில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் சபையில் ஒரு கூட்டம் நடக்குது, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா ஆன்லைனில் பார்த்துக்கிறோம். எதில்? ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்துக்கிறோம். உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவியா? என் பிள்ளை ஸ்கூலுக்கு போக வேணாங்க, 8:30 மணிக்கு வேன் வருதுன்னா 7 மணிக்கு வீட்டில் இருக்கிற சத்தம் எந்த அளவில் இருக்கும் சொல்லுங்களேன். ஐயோ 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 வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த பிள்ளைய திட்டி கேவலகாலமாக பேசி, அதில் வேற அம்மா மாதிரி அந்த கடைசி நேரத்தில் அன்பாக ஊட்டுவாங்க. லொபுக்கு லொபுக்குன்னு அந்த குழந்தைக்கு தின்னவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, உள்ளே போகவும் வெளியே வரும், முழுங்கு முழுங்கு முழுங்கு. அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தலை வர்றது, இழுத்து 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 வாரி டமால் டமால் 4 அடி வேற. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், சீக்கிரம் எந்திரி சீக்கிரம். நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா நாளைக்கு காலையில் இதாயா நடக்கும் எங்கள் வீட்டில். அதை ஓங்கி சாத்து சாத்துன்னு சாத்தி அதை திட்டி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி எந்திரி 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 எந்திரி, டைம் ஆச்சு டைம் ஆச்சு. ஸ்கூலுக்கு போய் படிக்கிற எல்கேஜி பிள்ளைக்கு இவ்வளோ ப்ரெஷர் ஏறுதே, கோயிலுக்கு வர நேரத்தில் எங்கே போகிறோம் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுறது குத்தி பேசுறதுக்காக இல்லை, ஆசீர்வாதத்தின் வழியை கற்றுக் கொடுத்து போகிறேன். ஆமென். நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் பேசுகிறேன். இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு சொல்லணும், எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுங்க, கர்த்தர் என் கூட தான் பேசினார். ஆனால் காலையில் போடுற சத்தத்தை பார்க்கணுமே வீட்டில், ஐயோ யோ யோ யோ. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அதான் நடக்குது, அதனால தான் சொல்கிறேன். காவு 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 கத்தி எழுப்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த 8:30 மணிக்கு 2 ஆத்துமாக்களை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு அமைதி நிலவும் பாருங்க. சொல்ல முடியாத ஒரு அமைதி இருக்கும் வீட்டில். அப்படியே பீஸ்ஃபுல்லா துரத்தி விட்டுட்டு இந்த அம்மாமாருக்கு இருக்கும் பாருங்க, அப்போ ஒரு சந்தோஷம். சோத்திரம் அப்படின்றது அந்த பெருமூச்சோட சோத்திரம். அதுக்கப்புறம் அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு அந்த ஃபோனை நோண்டுவாங்க 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 நோண்டுவாங்க, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நோண்டுவாங்க. அல்லேலூயா. படிக்க தெரியாது, ஆனால் ஃபோனில் இருக்கிற எல்லா மேட்டரும் தெரியும். சில அம்மா மாதிரி ஒன்றுமே தெரியாது, ஆனால் எதனால எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓ கொல்லாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், ஒன்றும் தெரியாது. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா உனக்கு என்ன தெரியும்? வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பு, அதை கேட்டுக்கிறேன். வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பு, அதை கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர் வேணும், சபை வேணும், ஊழியங்கள் வேணும் அப்படின்னு அப்படியே பேக் அடிக்கக்கூடாது. ஆண்டவரே கொஞ்சம் இறங்கிங்க ஆண்டவரே, இன்னைக்கு மேலும் வந்து என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது. எதனால?
எது வரைக்கும் சுமந்த? உன் வேலை ஆகிற வரைக்கும் இயேசு 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 அவர்தான் 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 அப்பா 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 அப்பான்னு கதறிய. உபவாசத்தை ஜபத்தில் வந்து ஐயோ ஐயோ ஆண்டவரே 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 கதறலாம் இப்போ எங்கே போச்சு? எந்த கூட்டத்துக்கும் லீவு போடாமல் கரெக்டாக வந்த நம்ம, எந்த கூட்டத்துக்கும் சபையை உதாசீனப்படுத்தாத நம்ம, ஊழியக்காரன் எந்த வார்த்தை சொன்னாலும் ஓடி ஓடி செஞ்ச நம்ம இன்னைக்கு எங்கே ஒளிஞ்சு உட்காந்துருக்கிறோம்? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் சொல்கிறதெல்லாம் உங்களை கிடையாது. கஷ்டப்பட்டுற போறீங்க. பாஸ்டர் நல்லா ஏற்றி விட்டு தான் பேச வைக்கிறாருன்னு. அவர் என்னை ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லைங்க. நான் இதை கண்டென்ட்டில் கொண்டு வரல. ஆனால் ஏன் பேசுகிறேன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் இங்கே சிக்கினீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. முடியறதுக்குள்ள ஆளை கூப்பிடுறேன் ஃப்ரெண்டில். அதாமே எங்கே இருக்கிறாய் பிரதர், எங்கே இருக்கீங்க அப்படின்னு பாஸ்டர் ஃபோன் பண்ணாருன்னா ஐயா 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 கூப்பிட்றாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயா ஐயான்னு கூப்பிட்றது. இந்திரா காந்தி ஸ்டாச்சுவை தாண்டி போயிட்டையா. இல்லை உங்ககிட்ட ஒரு வேலை சொல்லலாம்னு நினச்சேன். ஐயோ நான் இல்லையே ஒரு 3 நாளைக்கு வீட்டில். ஐயா உக்காந்து ஃபோன் தான் ஒன்று இருப்பார் வீட்டில். என்ன பண்ணுவார் வீட்டில்? டே நன்றாய் கவனித்துக்கொள். உனக்கு வருகிற ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் உழைச்சேன், நான் ஓடினேன், நான் பண்ணேன், நான் கட்டினேன். ஒரே ஒரு நரம்பை தொட்டுட்டாருன்னா மொத்த லைஃப் முடிஞ்சுது. ஒரு நரம்பை தொட்டுட்டாருன்னா உன் கதை காலி. ஹல்லேலூயா. தெம்பு இருக்கும் வரைக்கும் ஆடலாம், உடம்பில் தைரியம் இருக்கும் வரைக்கும் எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த பலன் எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு விலகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீ நல்லா இருக்கும் போதே தேவ சமூகத்துக்கு வாயா. சுகப்படுத்தினவருக்கு ஒரு ஆராதனை பண்ணு. உன்னை வாழ வச்ச தெய்வத்துக்கு ஒரு ஆராதனை பண்ணு. உன்னை பலப்படுத்தின தெய்வத்துக்கு ஒரு ஆராதனை பண்ணு. அவர் உன்னை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இது சாப்பிடாத இந்த மலைக்கிளைகள், இதெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை, இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு வெட்டி வெட்டி எல்லாத்தையும் என் காலு கீழே போடுறாங்களே, இதெல்லாம் என் காலு கீழே போடுறாங்களேன்னு சொல்லி அந்த கழுதை அந்த அந்த ஆசீர்வாதங்களுக்கு மேலே என்ன பண்ணுவார்? அந்த கழுது எதுவுமே நடக்குது, ஆசீர்வாதத்துக்கு மேலே இப்போ நடந்து வருது. உன்னுடைய வாழ்க்கையின் சக்கரத்தில் நெய் பொழியும். ஆமென். உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் ஆசீர்வாத வெடிப்புகள் எல்லாம் வெடித்து கிளம்ப செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உன் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நல்ல வருமானம் உனக்கு கொட்டி கொடுப்பார். அநியாய செலவுகள் வராது. நீ விரும்புவதை சாப்பிட கர்த்தர் கொடுப்பார். நீ சாப்பிடுவதை பார்த்து என் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஐயா என் பிள்ளை சாப்பிட்றான் பாரு, என் மகன் சாப்பிட்றா பாரு, எப்படி சாப்பிட்றாங்க பாரு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடுன்னு வாங்கி கொடுத்து அழகு பார்க்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கழுதை என்ன தெரியுமா பண்ணுச்சு? அந்த ஒரு கிளையிலையும் வாய் வைக்காதபடி ஆண்டவரை மாத்திரம் சுமக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறது தாயா. இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டா ஆண்டவரை விட்டு விலகணும் அப்படின்ற எண்ணத்தை உன் இருதயத்தை இன்னைக்கு ராத்திரி தூக்கி போட்டு போயிடணும். கொஞ்சம் நன்மை வந்துட்டா போதும். ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாருன்னா வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜபம் பண்ணுறது கிடையாது, இந்த ஆண்டவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் விலகி நிற்கிறோம். இன்னைக்கு எத்தனை இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? உடன்படிக்கை உடைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உடன்படிக்கை உடைத்திருக்கிறோம். நம்மளே ஒரு உடன்படிக்கை செய்கிறது. ஆண்டவரே நான் இதை செய்வேன் உமக்காக, கொடுப்பேன் ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு தாங்குவேன், தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுப்பேன். தசம பாகம் சொல்லுங்களேன், கரெக்டாக கொடுப்பேன். கர்த்தர் கரெக்டாக கொடுப்பேன்னு சொன்ன உடனே யோசிப்பார், சரி என் பிள்ளை கொடுக்குறேன்னு சொல்கிறான், அவனுக்கு ஒரு 1000 ரூபா டெய்லி வர மாதிரி ஒரு சம்பளம் போட்டு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுப்போன்னு சொல்லி, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா வரட்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 1000 ரூபா வேலையை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் உண்மையை பார்த்து 1000 ரூபா கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்கணும்? தசம பாகம் சொல்லுங்களேன். 100 ரூபாவை நம்மால் சந்தோஷமாக கொடுப்பாங்க. ஏன்னா 100 ரூபா தானே, அது சந்தோஷமாக கொடுப்பாங்க. கர்த்தர் பார்ப்பார், ஐயோ என் பிள்ளை எவ்வளோ உண்மையாக இருக்கிறாயா, இவனுக்கு கொஞ்சம் சேலரியை ஹைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000லேருந்து அதை அப்படியே 10,000 மாற்றி உங்கள் ஓனர் சொல்லுவார், இனி உனக்கு 10,000 ரூபா சேலரி, 10,000 ரூபா சேலரி.
அப்படின்னு உடனே ஒரே சந்தோஷம். ஓ இஷ்டத்துக்கு அந்நியா பாஷை. சேலரி அந்த 31ஆம் தேதி இருக்கும் பாருங்க, வீட்டில் சிரிப்பும் பாட்டும் கொண்டாட்டமும். அல்லேலூயா. சேலரி கிளிக் ஆயிடுச்சான். வர்ற போகிற மெசேஜெல்லாம் நீ தான் பார்ப்பானுங்க. சேலரி வந்துச்சு, சேலரி வந்துச்சு, சேலரி வந்துச்சு, சேலரி வந்துச்சு. எவ்வளோ பிடிச்சிருக்கான்னு அதுக்கப்புறம் பார்ப்பேன். இந்த ஐடியில் வேலை செய்கிறவன் அதுக்கப்புறம் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருப்பான், என்ன செய்யறதுன்னு. அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். எல்லாம் கொடுப்பாரு. இப்போ சேலரி எவ்வளோ சொல்லுங்களேன்? 10,000 ரூபா. இந்த 10,000 ரூபாவில் எவ்வளோ தரணும்? நல்லா சொல்லுங்கள். 1000 ரூபா. நான் மேக்ஸில் ரொம்ப வீக், அதனால தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். எவ்வளோ? 1000 ரூபா. இந்த 1000 ரூபாயை கொடுக்கும்போது அப்படியே யோசிப்பான், பாஸ்டர் நல்லா தானே இருக்கிறாரு, பாஸ்டருக்கு என்ன குறை, பாஸ்டருக்கு என்ன, சரி ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு நெளிஞ்சு சுழிஞ்சு என்ன பண்ணுவாங்க, கடைசியில் அந்த 1000 ரூபாயை கொண்டு வந்து அந்த காணிக்கை பையில் போட்டு பாஸ்டர்கிட்ட கொடுத்து ஒரு சிலுவையை வாங்கிட்டு போவான். இப்போ ஆண்டவர் பார்ப்பார், சரி என் பிள்ளை மனசில் கொஞ்சம் அங்கங்கே வருத்தங்கள் இருந்தாலும் அந்த கொடுக்கறதுல அவன் எடுத்த தீர்மானத்தில் உண்மையாக இருக்கிறானே அப்படின்னு பார்த்துட்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், இப்போ உனக்கு சேலரி ஹைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரே ஷார்ட்டாக 50,000 ரூபா சேலரி. 50,000 ரூபா சேலரி வந்தவொடனே இப்போ எவ்வளோ தரணும்? எவ்வளோ? 5,000 ரூபா தரணும். எவ்வளோ தரணும்? 1,00,000 ரூபா வாங்கினா எவ்வளோ தரணும்? 10,000. கணக்கு பயங்கரமாக பண்ணுறாங்க பாஸ்டர். இவ்வளோ தரணும்னு தெரியுது. ஆனால் இப்போ நம்ம ஆளுக்கு இந்த 5,000 ரூபா கொடுக்கறதுல பிரச்சனை வரும். பாஸ்டருக்கு என்ன குறை? அவ்வளோ மக்கள் வராங்க. எவ்வளோ மக்கள்? இவ்வளோ மக்கள் வராங்க. அவருக்கு இல்லாததா? அவருக்கு இல்லாததா? ஜாலியாக இருக்கிறாரு மனுஷன், சந்தோஷமாக இருக்கிறாரு. அவருக்கு எதுக்கு ஒரே 500 ரூபா நான் மட்டுமா தரணும்? அவன் தர மாட்டானா, இவன் தர மாட்டான்னு மற்றவனெல்லாம் இழுத்துது. இந்த 5,000 ரூபா தர்றதுக்கு இவ்வளோ பேச்சு யோசிச்சு கசக்கி கொண்டு வந்து அப்படியே எண்ணி 5,000 கொடுக்கவே மாட்டான். அன்னைக்கு 2,000 ரூபா போதும். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். நீ கொடுக்குற காசை நம்பி ஊழியம் இல்லவே இல்லை. ஆமென். பரலோகத்தை மாத்திரம் நம்பி நடக்கிற ஊழியம், அதை யாராலும் அசைக்க முடியாது. சிலருக்கு பெருமை, நான் கொடுத்து தான், நான் செஞ்சு தான், நான் அதை பண்ணி தான், நான் இதை பண்ணி தான். கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு ஆள் இல்லைனா கர்த்தர் இதே தெருவில் 10 பேர் எழுப்பிடுவார். ஆமென். நீ ஒரு ஆள் சர்ச்சை விட்டு வேலைக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி நின்னா கர்த்தர் உன் கண்ணு முன்னாடி 10 பேரை எழுப்பி நிற்பாரியா சர்ச்சில், நான் தரேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் பார்ப்பார், ரொம்ப துக்கப்படுவார். இவன் நல்லவன் நல்லவன் நல்லவனு ஹைக்கு பண்ணோம், ப்ரொமோஷன் கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். இந்த வேலை தானப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப பிரிச்சிருச்சு. நீ செய்கிற வேலை என்ன பண்ணிருச்சு? உன்னையும் என்னையும் ரொம்ப பிரிச்சிருச்சு. நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ பிஸின்னு இப்போ ஓடுற. அதனால் நீ என்ன பண்ணு, இந்த மாதம் தான் உனக்கு கடைசி வேலை, நீ வேலைக்கே போக வேணாம், என் சமூகத்தில் வந்து கொடுத்த வேலைய சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் ஐயோ ஆண்டவரே நான் பாவியப்பா, நான் பாவி அப்படின்னு வாயிலே வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இங்கே வந்து உக்காந்து ஐயோ ஐயோ ஐயோ. அதுக்கு முன்னாடி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடைசியாக சொன்னது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தீர்மானங்களிலே சரியாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு குடும்பம்யா, நல்ல குடும்பம். கிறிஸ்து இயேசுடைய சிலுவை நிழலில் இருக்கிற குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். இங்கே வந்து டிக்னிட்டி காமிச்சிட்டு உட்காரக்கூடாது, இதெல்லாம் காமிக்கக்கூடாது. அன்பாய் நேசிக்க வேண்டும். ஆமென். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவும் அதை தான் செய்தார். ஹல்லேலூயா. எல்லா மரக்கிளைகள் கீழே விழுந்தது. ஆனால் இந்த கழுதை அந்த எந்த மரக்கிளையிலையும் வாய் வைக்காம, எந்த ஆசீர்வாதங்களையும் பார்க்காம இயேசுவை மாத்திரம் பார்த்து நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியில் ஆரம்பித்த இன்றைக்கு எத்தனையோ ஊழியங்கள் சிதறி போயிருக்கிறது, இருக்கிற அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கிறது. வல்லமையாய் பிரகாசித்த எத்தனையோ ஊழியக்காரர்கள் சில கவர்ச்சிகளை பார்த்து விழுந்து வீணாய் போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நிலைநிறுத்திருக்கிறாரே, ஆனால் அது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய கிருபை. ஆமென்.
அது கர்த்தருடைய விலையேற பெற்ற கிருபை. இந்த கழுதைக்கு முன்னாடி அடுத்து என்ன நடக்குது வாசிக்க கேட்போம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் யார்? இந்த கழுதைக்கு மேல் இருக்கிற ஆண்டவரை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு தர வேண்டிய கனத்தை நாம் தர வேண்டும். அவருக்கு தர வேண்டிய மகிமை நாம் தர வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா முன்னடப்பாரும் பின் நடப்பாரும். இந்த நடுவுல இப்ப விஐபி யார் தெரியுமா? இயேசுநாதரும் இந்த கழுதையும் மாத்திரம்தான். அங்க நடக்கிற விஐபி அவங்க மட்டும்தான். இவங்க நடந்து வரும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அவரை உயர்த்துகிற சத்தம் இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை சுமந்து நீ வீட்டிற்குள் போவாய் என்று சொன்னால் உன்னை சுற்றிலும் கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் இருக்கும். ஆமென். ஆண்டவரை சுமந்து நீ வேலை ஸ்தலத்திற்கு போனால் அங்க கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் இருக்கும். ஆண்டவரை சுமந்து நீ ஆலயத்திற்கு வருவாயானால் இங்கேயும் கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் நிச்சயம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. நீ குறைவுபட்டு போகிற பாத்திரமே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. அவரை சுமக்க பழக வேண்டும். நான் கொண்டு போகிறேன் ஆண்டவரே, உங்களை நான் கொண்டு போகிறேன் ஆண்டவரே. நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீர் வாரும், நீர் வந்து ஆசீர்வாதங்களை தாரும். நான் ஒரே ஒரு காரியத்தை கேட்டேன் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் எந்த மேடைக்கு போவேன், எங்கே போய் பேசுவேன் எனக்கு தெரியாது, எந்த வீட்டுக்குள்ளே போய் நான் பிரசங்கம் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கு போனாலும் நீர் என்னோடு கூட வர வேண்டும், என்னோடு கூட வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 14 வருஷங்கள் கடந்து ஓடினது. இந்த 14 வருஷமும் கர்த்தரின் வாயிலே போட்ட எந்த வார்த்தையும் தரையிலே விடவே இல்லை. கண்கள் பார்க்க 100% அதை நிறைவேற்றியிருக்கிறார். காரணம் என்ன? நான் போகிற எல்லா இடத்திலும் என் தேவன் வருவது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நான் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறேனோ அவர்கள் எல்லாம் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. நான் யாரையெல்லாம் என் மனதார ஆசீர்வதிக்கிறேனோ அவங்களாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபைகளை தாரும் என்று கேட்டேன். இன்றைக்கும் அதே போல தான். நான் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறேனோ வெறும் வாயின் வார்த்தையை நான் ஆசீர்வதிப்பதே கிடையாது. என் உள்ளான இருதய பூர்வமாய் தான் ஆசீர்வாதங்களை சொல்லுவேன். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எப்படி தெரியுமா? ஏதோ வாயின் வார்த்தையாய் சொல்லிட்டு போறதில்லை, என் இருதயத்தில் இருந்து நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏதோ இவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம், ஏதோ நல்லா இரு அப்படி சொல்லிட்டு போகிற பழக்கமே கிடையாது. ஒருத்தரை பிளஸ் பண்ணுறோன்னா என் இருதயத்தில் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த பூமியில் இவங்க இப்படி இருக்கணும் ஆண்டவரே, இப்படி இருக்கணும், கனப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் என் வீட்டில் நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுற மாதிரியே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். யாருக்கோ ஒருத்தருக்கு, பல பேருக்கு நான் ஜெபிப்பது வழக்கம். ஆனாலும் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமென். உன்னை வாழ வைப்பார், உன்னை கனப்படுத்துவார். காரணம் என்ன? தெரிந்தோ தெரியாமலேயோ யதார்த்தமாய் வந்ததல்ல, ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு நோக்கத்திற்காய் கர்த்தர் இந்த பேழைக்குள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதற்குள் வைத்துதான், இங்கு இருந்துதான் ஆசீர்வாதங்கள் புறப்படும். ஆமென். இங்க இருந்துதான் வார்த்தைகள் புறப்படும், இங்க இருந்துதான் அபிஷேகம் வெளிப்படும், இங்க இருந்துதான் கட்டுகள் உடைக்கப்படும், இங்க இருந்துதான் கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாய் உன் காதுகள் கேட்க கர்த்தர் பேசுவார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஜீசஸ். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. என்னுடைய ஆலயத்தில் நான் போய் ஜெபிக்கும் பொழுது உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது பெரிய சிலுவை இருக்கும் எங்கள் சர்ச்சில். அந்த சிலுவைக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து ஜெபிச்சு கொண்டே இருக்கும் பொழுது யாருமே இல்லாத சபையில் முதல் முறையாய் கர்த்தரனை தொடுவதை என்னால் உணர முடிந்தது. யாருமே இல்லை, நான் மாத்திரம் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். கிருபையாயிரும் 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 கேட்டுட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு வல்லமை என்னை தொட்டது, என்னை தூக்கி வீசினது. நான் சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, என்ன தம்பி முகலாம் ரொம்ப அந்தகாரமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கியே, ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்குது அப்படின்னு ஒரு அம்மா சொல்லி என்னை அனுப்புனாங்க மேலே. நான் ஜெபம் முடிச்சுட்டு கீழே வரும்போது அந்த அம்மா கேட்டாங்க, என்ன நடந்துச்சு உள்ள அப்படின்னு. நான் கேட்டேன், ஒன்றும் நடக்கல ஆண்டி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. இல்லை ஒன்றும் நடக்கலை. நான் நினச்சேன் நம்ம போட்ட சத்தத்தை இந்த அம்மா கேட்டுருச்சு போல இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை நான் ஏன் அப்புறம் கேட்டேன், எதுக்காக இதை நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாங்க, உள்ளே போகும்போது உன் முகம் இருளடைஞ்சு போயிருந்தது, ஆனால் வெளியே வரும்போது பிரகாசிக்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா
வெளியே வரும்போது பிரகாசிக்கிறத நான் பார்க்குறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டபோது நான் சொன்னேன், இயேசு ஆலயத்திற்குள் இறங்கி வந்தார். முதல் முறையுடைய பரிசுத்தத்தை நான் பார்த்தேன். கர்த்தர் தமது மகிமை எங்கே விளங்க பண்ணுவார் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் விளங்க பண்ணுவார். கைகளை தட்டி அப்பாவுக்கு. நீங்க ஆராதிக்கும் போதே இங்க கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படையா? நீங்க ஆராதிக்கும் போதே கர்த்தர் அபிஷேகத்தை வெளிப்படுத்துவார். நீ ஆராதிக்கும் போது தரிசனங்களை பார்ப்பாய். நீ ஆராதிக்கும் போது கர்த்தர் உலாவி வருவதை உன்னால் உணர முடியும். கர்த்தருடைய வஸ்திர தொங்கலினால் இந்த ஆராதனை முழுவதும், இந்த இடம் முழுவதும் நிறைந்திருப்பதை உன் கண்களால் பார்க்க முடியும். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மை. துதியின் சத்தத்திற்கு நடுவே, ஹல்லேலூயா, ஆராதிக்கிற ஆராதனைக்கு நடுவே அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும். ஆமென். அளவில்லாமல் ஊற்றப்படும். இங்கே ஜெபிச்சுட்டு நீ வீட்டில் போய் எங்கே போய் ஜெபிச்சாலும் உன் வீட்டுக்குள்ளேயும் அதே வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதே பிரசனத்தை வெளிப்படுத்துவார். அதே அபிஷேகத்தை வெளிப்படுத்துவார். அதே கிருபைகளை வெளிப்படுத்துவார். அதே கட்டுகளை எல்லாவற்றையும் அறுத்து நொறுக்கி போட்டு உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். சமாதானமாய் உறங்குவீர்கள். ஹல்லேலூயா. ராத்திரியில் தூக்கம் இல்லை பிரதர், ராத்திரியில் தூங்க முடியல, நிம்மதி இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என் வீட்டில் எல்லாரும் நல்லா தூங்குறாங்க, எல்லாரும் தூங்குறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் தூக்கமே வரலன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு ராத்திரி சொல்கிறாங்க, இயேசு வந்து உட்காருவார். அவங்களை அப்படியே தடவி உங்களை தூங்க வைப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நீங்கள் புலம்பினது போதும், இத்தனை வேதனைப்பட்டது போதும். எல்லா பக்கமும் சுற்றி 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 பார்த்து எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த இரவு அற்புதத்தின் இரவாய் மாறப்போகிறது. இந்த ராத்திரி ஒரு விடுதலையின் ராத்திரியாய் மாறப்போகிறது. இந்த ராத்திரி கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்த போகிறார். இந்த ராத்திரி கர்த்தர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்த போகிறார். ஐயா, வார்த்தையை மகிமைப்படுத்த போகிறார். அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவார். உன் நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதே இல்லை, ஒருபோது கெட்டு போவதே இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்குமாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் நிலையான இடத்தை கட்டுவார். நிலையான இடத்தை கட்டுவார். உன்னை ஊன்ற கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம் வேகமாய். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், நம்முடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து போதும். இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு இந்த கழுதை எதுவரைக்கும் இயேசுவை சுமந்ததாம்? இருவழி சந்தியில் ஆரம்பித்தது. எதுவரைக்கும் சுமந்தது சொல்லுங்களேன்? எருசலேம் வரைக்கும் அந்த கழுதை சுமந்து வந்தது. ஆமென். இந்த உலகத்தில் இயேசுவை சுமக்கிற நீங்களும் நானும் எதுவரைக்கும் சுமக்க வேண்டும் தெரியுமா? பரலோகத்தில் பரம எருசலேமுக்கு நாம் போகிற வரைக்கும் அவரை நீங்களும் நானும் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ காரணத்திற்காக, ஏதோ நன்மைக்காக மாத்திரம் இந்த இயேசுவை தேடக்கூடாது. அவரை நேசித்து அவரிடத்தில் வர வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் ஆசீர்வாதங்களை பெற்றவர்களை பார்த்து சொல்ல ஏராளமான ஜனங்களாக இருப்பார்கள். இந்த இடம் கொள்ளாது, இதுக்கு மேலே இன்னொரு இதோட இது மாதிரி டபுள் மடங்கு தேவை. இங்கே வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனவங்களை கணக்கு லிஸ்ட் எடுத்தா அவங்கள ஏன் வந்துட்டு ஏன் இப்போ வரல தெரியுமா? நன்மைக்காக மாத்திரம் இந்த இயேசு இயேசுன்னு வந்துட்டு நன்மை கிடைச்சதுக்கப்புறம் இயேசுவுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் இயேசு எதிர்பார்க்கிற ஆள் யார் தெரியுமா? என்னை பாதியில் இறக்கி விட்றவன் வேணாம்ப்பா, என்னை கடைசி வரை கொண்டு போக வேண்டும். ஆமென். அந்த எருசலேம் வரைக்கும் என்னை கொண்டு போகிற ஆத்துமாக்கள் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கம்பெனியில் ஏதோ நடக்குது, ஏதோ பூஜை நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. ஆண்டவரே கொஞ்சம் இறங்கி நின்றுக்கங்க, நான் மற்ற வேலையை முடிச்சுட்டு வரேன். இல்லை, என்ன உன்னை சுற்றி நடந்தாலும், நீ எந்த இடத்துக்கு போனாலும் நீ இயேசு என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு நிற்க வேண்டும். இயேசு என்கிற ஒரே ஒரு பெயரை எப்பொழுதும் உச்சரிக்க வேண்டும். இயேசுவை முன்னிறுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். இயேசுவை சுமந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஐயா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதம். எந்த எருசலேமுக்குள்ளாக, எந்த எருசலேமில் ஆண்டவர் மகிமைப்பட்டாரோ, எந்த எருசலேமில் தாவீதின் குமாரனுக்கு ஒசனா என்று உயர்த்தினார்களோ, அதே இடத்தில் என் இயேசு அவமானப்பட்டார்.
அதே தெருக்களில் என் ஆண்டவர் காயப்படுத்தப்பட்டார். அதே தெருவில் என் ஆண்டவர் நிந்தைக்குள்ளாக தள்ளப்பட்டார். அதே தெருவில் என் ஆண்டவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார். அதே எண்ணத்தில் அதே தெருவில் எந்த இடத்தில் மகிமையாய் நடந்தாரோ, எந்த இடத்துல எல்லாம் உயர்த்தினார்களோ, அதே இடத்தில் சாட்டையினால் அடி வாங்கினார். எதற்காக? ஏன் ஆண்டவர் அடி வாங்கினார்? நன்றாய் கவனியுங்கள். ஒரு பாவமும் செய்யாதவர், ஒரு தப்பும் செய்யாதவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் நன்மை மாத்திரமே செய்தவர். இயேசு என்ற பெயரை யார் யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ அத்தனை பேருக்கும் நின்றவர், அத்தனை பேருடைய கண்ணீரையும் துடைத்தவர், கண்ணீரில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்தவர், குஷ்டரோகியை பார்த்த பொழுது ஓடி போய் அவனுக்கு சுகம் கொடுத்தவர், ஒரு பாவம் அறியாதவர். எந்த இடத்தில் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று உயர்த்தப்பட்டாரோ அதே இடத்தில் என் இயேசு அவமானப்படுத்தப்பட்டார், நிந்தைக்குள்ளாகினார், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார், எல்லாராலையும் மறக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், அடிகளுக்கு உட்படுத்தினார். அந்த கோர சிலுவையை தன் தோள் மேல் வைத்து ஆண்டவர் நடந்து போனார். ஐயா, நடந்து போனார். ஏன் தெரியுமா? நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி உங்கள் வியாதியை, உங்கள் துக்கத்தை, உங்கள் அவமானத்தை, உங்கள் போராட்டத்தை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் தூக்கினார். எல்லாவற்றையும் சிலுவையில் தூக்கினவர் கொஞ்சம் கூட முடியாது என்று சொல்லவே இல்லை. முற்றும் முடிய பிதாவின் சித்தத்திற்கு தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். எனவேதான் பிதா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இந்த இயேசுவிற்கு கொடுத்தார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவரை உயர்த்தி நிலைநிறுத்தினார். நீ வாழ்ந்திருக்கும்படி உன்னுடைய வேதனை, உன் இருதயம் நொறுக்கப்பட்ட பொழுது அவர் கொண்டு ஒரு ஊழியம் செய்த நாட்களில் ஒருவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இவன் பிசாசுகளினால் இவன் துரத்துகிறான், இவன் பிசாசுகளின் தலைவன் என்று அவர் சொன்னார். இயேசு சரீரத்தில் வாங்கின அடியை விட இருதயத்தில் வாங்கின வார்த்தையினால் வாங்கின அடிகள் அதிகம். வார்த்தையினால் வாங்கின அடிகள் அதிகம். எல்லாவற்றையும் அவர் இந்த 3.5 ஆண்டு ஊழியத்தில் அவர் சகித்தார். ஐயா, எல்லாத்தையும் சகித்தார். ஏன் தெரியுமா? இது போல ஒரு கூட்டம் இங்கே நடக்க போகிறது. இந்த பாண்டிச்சேரி இடத்துல, இந்த ஃபெய்த் ஏஜி சர்ச்சில், இந்த மாதிரி இந்த டேட்ஸில் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடி என்னை மகிமைப்படுத்த போகிறாங்க, இந்த இடத்துல ஒரு கூட்டம் என்னை உயர்த்த போகிறாங்க என்கிற ஒரே ஒரு தரிசனத்தோடு என் தேவன் அந்த சிலுவையை கொல்கதா என்றும் சொல்லுகிற அந்த மலைக்கு அவர் கொண்டு போனார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதல்கள் உணர்ந்து சொல்லுவோம். உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உனக்காகவே ஆடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார், உனக்காகவே ஆடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு
பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாரசிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் ஹalleluya இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாத. ஹalleluya மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அப்படியே இருக்கிற இடத்தில் எல்லாம் எழுப்பி நிற்கலாம் வேகமாய். ஹalleluya. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் வந்திருக்கிறேன் பார்க்கிறேன். ஹalleluya. ஆண்டவருடைய கரம் இப்பொழுது கட்டுகளை அறுக்கும்படி அவருடைய வல்லமை உள்ள கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவர் எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்தவர். இன்றைக்கு பிசாசின் பிரச்சனையோடு போராட்டத்தோடு அவமானத்தோடு யார் யாரும் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ இந்த கழுதையை போல உன் கட்டுகளை அவிழ்க்கிறார். எதற்காக தெரியுமா? எல்லாவருக்கும் முன்பாகவும் உன் தலையை உயர்த்தும்படிக்கு, உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு, உன்னை கனப்படுத்தும்படிக்கு. ஓ, இத்தனை நாட்கள் நீ நிந்தையை சுமந்தது போதும். இத்தனை நாட்கள் நீ பலவீனத்தை சுமந்தது போதும். இத்தனை நாட்கள் நீ வியாதியை சுமந்தது போதும். இத்தனை நாட்கள் நீ எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டது போதும். இயேசு அற்புதம் செய்யும்படி உங்கள் அருகே வந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம். ஆண்டவரே, ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேளுங்கள். அப்பா எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேளுங்கள். எதெல்லாம் உன்னுடைய சரீரத்தில் குறைவாய் இருக்கிறதோ அத்தனை காரியத்திலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. எல்லா வாய்களை திறந்து யாரும் சும்மா இருக்கக்கூடாது. யாரும் சும்மா இருக்கக்கூடாது. இந்த கூட்டம் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டம் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய நன்மைக்காக ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற கூட்டம். யாரும் வெறுமையாய் போகக்கூடாது. நீ வந்தவனமாய் போகக்கூடாது. இந்த இடத்தை விட்டு போகிற நீ சமாதானத்தோடு போக வேண்டும், ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும். Don't see here and there. நீ நான் நிற்கிற இடம் தேவனுடைய பிரசன்னம். இங்கும் அங்கும் பார்க்க வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார். ஹalleluya. ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. நிரப்பும் இயேசு சுவாமி. நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து இறங்குவதாக. பாய்ந்து இறங்குவதாக ராஜா. ஓ, உம்முடைய மகிமையுள்ள கரம் இப்பொழுது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒரு விசை கூட கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துவீராக, 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 வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீட்டில் நிம்மதி இல்லாமல் அநேக கலங்கிய கண்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறாருமா, உங்களை தான் ஆண்டவர் உங்களை தான் தொடுறாரு. சிஸ்டர், நீங்க தச்செல்லாம் உள்ள வரல, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி உள்ளே வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கர்த்தர் கொடுப்பார். நீ வீட்டிற்கு போகும்பொழுது பூட்டிட்டு வந்த பழைய வீட்டை அல்ல, உனக்கு முன்பாக கர்த்தர் இறங்கி இருப்பார். உனக்கு முன்பாக ஆண்டவர் காரியங்களை சரி செய்து வைத்திருப்பார். ஜீசஸ், ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். ஹalleluya. ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து இறங்கட்டும். இருதய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். இருதய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். இப்பொழுது அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக. ஒவ்வொரு சரீரமும் அற்புதத்தை உணரட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை உணரட்டும், விடுதலை உணரட்டும், ஆசீர்வாதத்தை உணரட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஒரு நிமிஷம் கண்ணு விழிச்சு பாருங்க பார்க்கலாம். ஹalleluya. எத்தனை பேருக்கு கூட்ட ஆசீர்வாதமா இருந்தது? ஒரு ஹalleluya. நான் அதிகமா ஜெபிக்க விரும்புறேன் பிரதர். அதிகமா நான் ஜெபிக்கணும். எனக்கு ஜெப ஆவி வேணும். கர்த்தருக்கான ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். எல்லாரும் தூக்கக்கூடாது, நான் சொன்ன ஆளு மாத்திரம் தான் தூக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை நான் பார்க்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜென்டிலான ஸ்பிரிட். யாரையும் வற்புறுத்தி உள்ளே வருகிறவர் பரிசுத்த ஆவி கிடையாது. ஆனால் தாகம் உள்ளவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். வாஞ்சையுள்ள ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குகிறவர். உன்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்க விட்டு கொடுக்க போறீங்க. ஆமென். விட்டு கொடுக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். அவருடைய அபிஷேகம். வெக்கப்படுறதுக்கு இது ஒன்றும் நேரம் கிடையாது. நீ வெக்கப்பட்டு என்னை யாராவது நினைச்சிருவாங்களோ, யாராவது ஏதாவது நம்மளை ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார். உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார். நிரப்பி கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். இப்பொழுது சொல்லும் போது தேவ வல்லமை உங்கள் சரீரத்தில் பாய்ந்து இறங்கி வரப்போகிறது. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. நீ கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாத்திரம். நீ கர்த்தரால் பயன்படுத்த வேண்டிய ஒரு பாத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, வார்த்தையை கேட்டு கை உயர்த்தி நின்று கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரின் மீது உம்முடைய வல்லமை பாய்ந்து இறங்கட்டும், பாய்ந்து இறங்கட்டும் ஆண்டவரே. பெற்றுக்கொள் அற்புத விடுதலை. கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து. ரிகபா ஷாந்தரமா கரபா ரிபகா தடரபோ லிமா சகதடரபா. ஹல்லேலூயா. வல்லமை பாய்வதாக, பாய்வதாக. பாயட்டும். அக்னி, 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 அக்னி. நிரப்பும், 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 நிரப்பும் ஆண்டவரே. நிரப்பும் அப்பா, நிரப்பும். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. காபா டா டா லா மா காபாஷா லேபகதா. Don't stop, don't stop, don't stop. ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரபல ஷகதட ரமா லிகதட ரபோ. சபையை கர்த்தர் குலுங்க செய்வீராக, குலுக்குவீராக. உம்முடைய வல்லமையினால் குலுக்குவீராக ராஜா. உம்முடைய அபிஷேகத்தினால் குலுக்குவீராக. ஒவ்வொருவரையும் தொடும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். பிசாசின் வல்லமைகள் அறுக்கப்படட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே.
பலவீனத்தின் வல்லமைகள் இப்பொழுதே நீக்கப்பட்டு போவதாக. பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஜீசஸ், ஃபயர், 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 ஃபயர். பெற்றுக்கொள். காபாலா கதடா ரபா ஷாந்தர லிகதடா ரமாதியா கரபோ ஷகதியா கரபா லிகதடா ரியாந்தர மஹந்தல கடதியா கரபா லிகா பாபா 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 ரிமஹந்தர கவோ ஷக்கதல கரபா. ஹalleluya. ஓ ரமகதடா ரியா கரபோ ஷகதியா கரபா. நல்லா துதி, நல்லா துதி, வாயை தர. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு மேகம் இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஒரு மகிமையின் மேகம் வந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஓ ஜீசஸ், அது ஒவ்வொரு மேலும் வந்து அமர்கிறதை பார்க்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் மூடி இருக்கிறதை பார்க்கிறேன். தேவ பிரசன்னம் மூடி இருக்கிறதை பார்க்கிறேன். ஓ ஜீசஸ், ஜீசஸ், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஷாகா பாகா டா லகரா மஷாகாதா லிகாதா டா ரபோ ஷாச்சுரா லிமிகா டா லகாதா டா ரமகாதா டா லகரபா லரமா ஹந்தர ஷகரதியா கரபா. ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு உன்னை சந்திக்கும்படி உன் அருகே வந்திருக்கிறார். இயேசு உன்னை தொடும்படி உன் அருகே வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். உன்னை தொடும்படி இயேசு வந்திருக்கிறார். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓ ரிமா காபா ஷாச்சரபலக. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமலும் நெறிந்த நாணலை அவர் முறிய பண்ணாதவர். ஒரு காலத்தில் ஜெபிச்ச பிரதர், இப்ப ஜெபிக்க முடியல. இனி ஜெபிக்கும் பொழுது வானம் திறந்திருக்கும், வானம் திறந்திருக்கும். நீ வீட்டில் ஜெபிக்கும் போது வானம் திறந்திருக்கும். நீ யார் யாருக்கெல்லாம் விண்ணப்பம் செய்கிறாயோ அதை நான் கேட்கவே கேட்பேன், கேட்கவே கேட்பேன். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். காபாலா கமா ஷாதரா மகா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி. எல்லாம் கண்டுபிடிச்சு பாருங்க. இங்க யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கு, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க யார் யாரு வெக்கப்படாம கை தூக்குங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்க கையை அப்படி அப்படி ஏந்தி தேவ சமூகத்தில் இல்லைங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு கை ஜெபிக்க போகிறேன். இப்படி கை ஏந்தி நிற்கணும் ஆண்டவர் முன்னாடி. ஹalleluya, ஹalleluya. விசுவாசத்தோட பண்ண போறோம். உன் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது. பரலோக பிதாவே, என்னுடைய வார்த்தையை கேட்டு யார் யாரெல்லாம் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் கையேந்தி நிற்கிறார்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பொல்லாத கடங்கார பிசாசே, உன் கையை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். உன் கையை எடு, உன் கையை எடு, உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத கடனிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வெளியே வருவார்களாக. வெளியே வர முடியாமல் இருக்கிற எல்லா வட்டி கடனிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக ராஜா.
உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. வியாதி பலவீனம் இருக்கிறவங்க வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை பார்த்து ஒன்னே ஒன்று கேளுங்க. அப்பா, எனக்கு அற்புதத்தை செய்யும், எனக்கு விடுதலை தாரும், இந்த மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கும். ஹalleluya. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நடக்காது. எனக்கு பலவீனம் இருக்குது, நான் வாழ்க்கை எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியல, நீங்க யோசிக்கலாம். கர்த்தரே உன்னை நடத்த போகிறார். எல்லாரும் நல்ல பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். நான் ஜெபிக்க போகிறேன், விசுவாசத்தோடு நில்லுங்கள். கர்த்தர் அற்புத சுகத்தை செய்வார். பரலோக பிதாவே, என் பலவீன பகுதியில் யாரெல்லாம் கை வைத்து நிற்கிறார்களோ அந்தந்த பகுதியில் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து இறங்குவதாக. ராஜா, பாய்ந்து இறங்குவதாக, பாய்ந்து இறங்குவதாக. பூரண சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. நாளைக்கு டெஸ்ட்ல எல்லாம் நார்மலா இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை அச்சுறுத்துகிற காரியங்கள் இனி வரவே கூடாது ஆண்டவரே. பலவீனம் வரவே கூடாது, துக்கம் வரவே கூடாது ஆண்டவரே. ஹalleluya. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்திற்காக யார் யார் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹalleluya. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான ஏறக்கல்லோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆரோக்கியமே, ஹalleluya, ஆரோக்கியமே. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின், எந்தன் இயேசு சுமந்த பின். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆரோக்கியமே, ஹalleluya, ஆரோக்கியமே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ். வரக்கூடிய நாட்களில் உங்களை எல்லாம் கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவார், மகிமையாய் நிலைநிறுத்துவார். ஆமென். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் சபையிலே. கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார், இந்த வார்த்தையின்படி எங்களை உயர்த்தினார் என்று சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் பரலோகத்துக்கு தேவனுக்கு மகிமையாய் இருக்கட்டும். ஹalleluya. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருந்தது இந்த 2 நாள் கூட்டம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நாளை காலை நான் என்னுடைய ஊருக்கு திரும்பி போகிறேன். தொடர்ந்து எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் திரும்பவும் நாம் சந்திப்போம்.
இல்லை என்று சொன்னால் மகிமையில் பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. கடைசியாக ஜெபித்து முடிக்க போகிறேன். எல்லா கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்த்து ஹalleluya. Thank you Lord Jesus. உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2 நாட்களும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கும்படி எங்கள் அருகே வந்து நின்றீர். சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தை நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, சபைக்காய் ஸ்தோத்திரம், ஊழியருக்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும். இந்த சபையில் டாக்டர்ஸ் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த சபையிலிருந்து அட்வொகேட்ஸ் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த சபையிலிருந்து ஐஸ்வர்யவான்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த சபையிலிருந்து பெரிய பெரிய IAS ஆபீசர்ஸ் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த சபையிலிருந்து பெரிய பெரிய ஊழியர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேசத்தை அழைக்கிற ஆண்டவரை அசைக்கிற பெரிய பெரிய ஊழியர்களை எழுப்புவீராக ராஜா. அபிஷேகத்தை ஊற்றி கொடுப்பீராக. என்னால் மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை என் கண்கள் பார்க்கட்டும், காதுகள் கேட்க கிருபை தார். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். நான் ஒரு அப்ரோஜனமான மனிதன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ல சொன்ன காரியத்தை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். சகல துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் யாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.